ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை அம்மாக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிற விதங்கிறது ஒவ்வொருத்தர் மாறுபடும். அது நல்ல விதமாக எடுத்துக்கிட்டால் சரி அப்படிங்கலாம். ஆனால் அவங்க எடுத்துக்கிறது நம்ம சொல்கிறதுக்கு மாறாக தான் அவங்க ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நான் இனிமேல் அம்மாக்கிட்ட எந்த விஷயத்தையும் நம்ம ஒர்க்கை பற்றியும் சரி, இல்லை பர்சனலான விஷயங்கள் நம்ம மாமியார் வீட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற எந்த விஷயத்தையுமே நம்ம அம்மாக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் அப்படின்னா, அம்மா சில விஷயங்களை நம்மள்ட்ட நல்லா தான் அப்போதைக்கு கேட்டுக்கிறாங்க. ஆனால் எங்கள் அக்கா கிட்ட இது மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரியும் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நான் தான் எல்லாமே பிரச்சனை காரணங்கிற மாதிரி எங்கள் அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. சரி, எதுக்கு நம்ம இதை சொல்லிக்கிட்டு, அவங்க சொல்கிற வாசி தானே இந்த மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறதுக்கு சொல்லாமே நம்ம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். சரி, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சௌமியான ஒரு பொண்ணு என்கிட்ட எப்போதுமே சொல்லிகிட்டு இருப்பா, இது மாதிரி உன் வீட்டில் நடக்கிற, ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களையோ, இல்லை உன்னை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஷேர் பண்ணனா கண்டிப்பாக அதை அப்போதைக்கு நல்லா கேட்டுக்குவாங்க. ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமோ, இல்லை ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது வர்றப்போ சொல்லி காமிப்பாங்க. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீ எதையாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் சொல்லாத. சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் நீ சொன்னாலே போதும் அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே. அவள் சொல்கிறப்ப நான் அதை அந்த அளவுக்கு எடுத்துக்கல. ஆனால் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி இந்த 4 இயர்ஸில் அவங்க ஒரு சில விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது தான் அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்லேலாம் என் ஹஸ்பண்டே சொல்லுவார், நீ எல்லா விஷயத்தையும் உங்கள் வீட்டில் ஷேர் பண்ணுற, அப்படியெல்லாம் இருக்காத அப்படிம்பாரு. ஆனால் அது எனக்கு போக போக தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் இனிமேல் நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் நல்லது. அதுதான், அடுத்தவங்கள நம்ம மாற்ற முடியுதுங்கிறது நம்மளால் முடியாத விஷயம். நம்மளை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த இனிமேல் எதையும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் அது மாதிரி நான் கொஞ்சம் சேஞ்சை நான் பண்ண ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் தேவையில்லாமல் நான் சொல்கிறதுனால அம்மா ஏதாச்சும் அதுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை பிரச்சனை பண்ணுறது, மாமியார்கிட்ட பேசுகிறது, இப்படி இருப்பேன். இப்போ எந்த விஷயங்களையுமே எனக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டு முடிஞ்சால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவள் இது மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவள் எதுவுமே இந்த மாதிரி நீ சண்டை போடு, பண்ணு, செய் அப்படின்னு அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். ஆனால் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 மந்த்தாகவே இந்த மாதிரி நான் குறைச்சிக்க ஆரம்பித்தோன்னே எங்கள் அம்மாவுமே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்ன முன்னாடி மாதிரி எதுவுமே சொல்கிறதில்ல, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. நான் அதை சொல்ல விரும்பல. இல்லையம்மா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தேன். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நான் எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை, இப்போ முன்னாடி மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்காட்ட கூட குறை சொல்லியிருக்காங்க. குறை சொன்னால் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக தான் நம்ம தெரியாமல் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தேவையில்லாமல் அதனால் நமக்கு தான் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் ரொம்ப பிரச்சனைகள்னு வரல. அவங்களும் என்னை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன். அவர் முன்னாடிலாம் சொல்லுவார், நீ என்றைக்கு இதை மாற்றிக்கிறியோ, இந்த பழக்கத்தை மாற்றிக்கிறியோ, அன்றைக்கி தான் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆனார். கோவப்படுறதா இருக்கட்டும், நான் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, அப்போ நம்ம இத்தனை நாளாக இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தது தான் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர ஆரம்பித்தோன்னே அவருமே என்னை புரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தைங்கிற ஒரு விஷயமே கிடச்சிச்சு. ஏன்னா 4 இயர்ஸாக எங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கிறதுனாலேயே நானும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் பாதி. அதுக்கப்புறம் அவரும் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்ததுனாலேயே எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஓரளவு ஒரு 2-3 மந்த்தில் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஒர்க்குக்கு போக வேணாம்,
வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு. ஏன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபி இதாயிருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆனால் எங்கள் மாமியார்லாம் சொன்னாங்க, "ஏன் இப்பயே அந்த பொண்ணை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு எனக்கு அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக எனக்கு பேசினாங்க அப்படின்னு தான் சொல்லலாம்.